சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை புல்மேடு பாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை. அதாவது எப்பயுமே புல்மேட்டு பாதையில் அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஆனால் இந்த ஆண்டு பல சுவாமிகள் புல்மேட்டு பாதையை பயன்படுத்தும் காரணத்தினால் தற்பொழுது கூட்டம் அதிகரித்து வரும் முக்கிய காரணத்தினால் அங்கே வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதனால் பக்தர்கள் உரக்குழி அருவி பகுதிக்கு செல்வதை தவிர்க்கும்படி கேரள வனத்துறை எச்சரித்துள்ளது. எப்பயுமே சபரிமலையை பொறுத்தளவு 3 வழியான பாதைகள் இருக்கிறது. பெரிய பாதை, அப்புறம் பம்பாலேருந்து நம்ம போகக்கூடிய இந்த சின்ன பாதை, அடுத்து சத்திரம், புல்மேடு, சன்னிதானம் என 3 பாதைகள் உள்ளது. அதில் இருக்கிறதுலையே புல்மேட்டு பாதை ஏற்றம்ன்றது செங்குத்தாக இல்லைனாலும், ஆனால் இறக்கம்ன்றது செங்குத்தான இறக்கமாக இருக்கும். ரொம்ப கடினமான ஒரு இறக்கம். ஆனால் இந்த புல்மேட்டு பாதை வழியாக செல்கிறப்ப என்ன ஒன்றுன்னு பார்த்தோன்னா, பம்பாவில் நம்ம குளிக்க முடியாது. முக்கியமான சபரிமலையினுடைய ஒரு தாத்பரியம் என்னென்ன அப்படின்னா, பம்பையில் புனித நீர் ஆடிவிட்டு சபரிமலை சென்று சுவாமியை தரிசனம் பண்ணணுன்றது. ஆனால் இது சுவாமிக்கு பின்புறம்ல இருந்து இந்த வழின்றது வரும். நம்ம 18ஆம் படி என்ற ஏறி நேராக சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் வயது அதிகமாக இருக்கிறவங்க, உடம்புக்கு வயசு அதிகமாக இருக்கிறவங்க, குழந்தைங்க, இவங்கெல்லாம் இந்த சைடு வருவதை தவிர்க்க வேண்டும்னு வனத்துறையினரே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் இந்த சைடில் தயவுசெய்து வர வேணாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கூட்டம் இந்த நடப்பு மண்டல விரத காலத்தில் தற்காலிகமாக புல்மேட்டு பாதையில் அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் பல இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சிட்ருக்கு புல்மேட்டு பாதையிலன்றப்ப தற்காலிகமாக புல்மேட்டு பாதையில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மிகவும் சங்கடமாக ஐயப்ப பக்தர்களுக்கு இருக்கும் என நம்பப்படுகிறது. மற்றும் சபரிமலை குறித்த தகவல்களை பார்ப்போம். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா.